சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. நேர்களே, ஒரு 13 வயது பெண் குழந்தை. தாய்க்கும் வேணும், தகப்பனுக்கும் வேணும். 2 பேரும் பிரிஞ்சாச்சு. ஆளுக்கு ஒரு கல்யாணமும் பண்ணியாச்சு. நிறைவா வாழ்ந்துட்டு இருக்காங்க 2வது கல்யாணத்துல. இந்த சூழ்நிலையில தகப்பன் தன் குழந்தை, பெண் குழந்தை தனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த தாய் தரவே முடியாது மறுக்கிறாங்க. என்ன நடக்க போகுது, அந்த குழந்தை என்ன முடிவெடுக்க போகுது, இன்றைய நிகழ்ச்சியில பார்க்கலாம். வாங்க முத்து. எங்க இருந்து வரீங்க? மதுரையிலிருந்து வரேங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வியாபாரம் பார்க்குறேங்க. என்ன வியாபாரம்? டார்ச் லைட் இருக்கு. ஓ, டார்ச் லைட் வியாபாரம் பண்றீங்களா? பஜார்ல தான் கடை மாதிரி போட்டு வியாபாரம் பார்க்குறேன். பஜார்ல பஜார்ல நல்லா போகுதா? பரவாயில்ல. பரவாயில்ல. என்ன பிரச்சனை முத்து? 96ல நான் ஒரு பிள்ளை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சேங்க்கா. 96ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க. ஊர்ல வேலை சம்பாதித்து இருந்தேன், 10 ரூபா சம்பாதித்து இருந்தேன், லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சேன். யார் வீட்டுல? அந்த பொண்ணோட அப்பா வீட்டுல. அந்த பொண்ணோட அப்பா கிட்டயே 10 ரூபா சம்பளத்துக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபா கொடுப்பாங்க. சாப்பாடு போட்டு 3 பொண்ணு அவங்களுக்கு. அவங்க அப்பா இறந்து போகவும் ஒரு பொண்ணை நான் முடிச்சுக்கிட்டேன். கேட்டுதான் முடிச்சேன். இப்ப அதுக்கு முன்னாடியே லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, பிடிச்சு கல்யாணம் பண்ணீங்க. அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருந்ததா? அது என்னன்னு தெரியலங்கக்கா. 2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இப்ப அடுத்தவங்க ஓடி போச்சு. ஆட கடவுளே. இப்ப 8 வருஷமா தேடி இப்ப எனக்கு போன மாசம் கண்டுபிடிச்சிட்டேன். 8 வருஷமா தேடிட்டே இருந்தீங்களா? 8 வருஷம் ஆச்சுங்க பிள்ளைகளை பார்த்து. பிள்ளைங்க மட்டும் பார்த்தா போதுங்க. அதாவது முதல் மனைவி 96ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க. உங்களோட எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 2004 வரைக்கும் இருந்தாங்க. சரி. 98ல ஒரு பொண்ணு, 2000ல ஒரு பையன். சரி. 2003 வரைக்கும் என்கிட்ட இருந்துச்சு. 2003 லாஸ்ட் சண்டை போட்டு அம்மா விட்டு போச்சு. சரி சரி இருக்கட்டும் விட்டேன். அங்கிருந்து ஒருத்தர் கூப்பிட்டு ஓடி போச்சு. அதே சமாளிப்படுத்தி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி நீ வந்துருமா அம்மா எல்லாம் போய் கூப்பிட்டோம். வந்து 2 நாள் இருந்துச்சு, அப்படியே ஓடி போச்சு மறுபடியும். அந்த ஆளோட ஓடி போயிடுச்சு. ஓடிடுச்சு. அது குழந்தைகளையும் கூட்டிட்டு போயிடுச்சா? 2 குழந்தை கூட்டி போயிடுச்சு. அப்ப 95ல புள்ள மட்டும் ஒரு இடத்துல ஆசை இருக்குன்னு சொல்லி போய் கேள்விப்பட்டு பிள்ளை கொண்டு வந்துட்டேன். அம்மா ரொம்ப முடியாதவங்க. உங்க அம்மா? ஆமா. அம்மாவோட சண்டை கூட அந்த பிள்ளை கொண்டு போயிடுச்சு. அன்னைக்கு பார்த்து அந்த பிள்ளைகளை. ஓ ஓகே. அதுக்கப்புறம் ஒரு தாய் பிள்ளாப்புல ஒரு பிள்ளை இருந்துச்சு நம்ம வீட்டு பக்கத்துலயே. அந்த பிள்ளை யாருமே இல்ல. சரி நான் முடிச்சுக்கிறேன்னு முடிச்சு ஒரு பாப்பா இருக்கு. பாப்பா இருக்கு. நீங்களும் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? நான் 2004 லாஸ்ட்ல பண்ணிட்டேன்க்கா. 2004 லாஸ்ட்ல பண்ணீங்க. இப்ப நீங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எந்த பிரச்சனையும். ஒரு குழந்தை இருக்கு, நல்லபடியா இருக்கீங்க. சரி, அந்த பொண்ணு அவரோட போச்சு இல்லையா? அது சந்தோஷமா இருக்கா இல்லையா? இன்னும் அந்த ஆளோட தான் இருக்கா இல்லையா? இப்ப கடைசி அவன் தான் நம்பர் கொடுத்தா உன் பொண்ணை காப்பாத்திக்கோன்னு. அப்படியா? அதனாலதான் நம்பர். யாரு? அந்த உங்க முதல் மனைவியை கல்யாணம் பண்ண ஹஸ்பண்ட் தான் நம்பர் கொடுக்குறாரு. இப்ப பொண்ணு வயசுக்கு 3 மாசம் ஆச்சுங்க. உன் பிள்ளைய காப்பாத்திக்கோன்னு எதுக்கு சொல்றான்? ஏன்னா பொண்ணு வயசுக்கு 3 மாசம் ஆச்சு. என்ன? ஆளா இப்ப 3 மாசம் ஆச்சு. சரி. என்கிட்ட சொல்லவே இல்ல. சரி. உங்களோட எந்த விதமான தகவல் போக்குவரத்து எதுவுமே கிடையாதுங்க. எந்த கம்யூனிகேஷன் கிடையாது இல்ல. நீங்க மட்டும் ஆனா தேடிக்கிட்டே இருந்தேன். அந்த பொண்ணு குழந்தைங்க 2ஐயும் தானே வச்சுக்கிட்டனால கவலைப்படல. எப்படி அந்த குழந்தைங்க 2 மேலேயும் ரொம்ப பிரியமா உங்களுக்கு? பையனோட பொண்ணு உயிருக்கு எனக்கு அக்கா வச்சு கிடையாது. எனக்கு 9 பிள்ளைங்க வீட்டுக்கு இருந்தாங்க. மூத்த பிள்ளை 2 3 பேர் நாங்க. சரி. இந்த பிள்ளை செல்லமா வளர்ப்போம். அக்கா வச்சுல அதனாலதான் உயிர். அம்மாவுக்கும் சரி எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தான். அண்ணன் தம்பிக்கும் பெண் குழந்தை இல்லையா? அதுக்கு அப்புறம் தான் 2 பொண்ணு பிறந்த கண்ணனுக்கு. நான் இந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க வீட்டுல. அதனால ரொம்ப செல்லமா அம்மா வளர்த்துருப்பாங்க. அவங்க பொங்கல் பிள்ளைனால இந்த பிள்ளைமா உயிர். சரி. சில போன 3-4 வருஷத்துக்கு மேல அவங்க தேடி போயிருந்தேன் கும்பகோணத்துக்கு. சரி. கும்பகோணத்துல போய் அட்ரஸ் கேட்டேன். பக்கத்து ஊர்ல அட்ரஸ் கொடுத்தாங்க. மெட்ராஸ் இருக்கான்னு சொல்லி மாமியாருக்கு அடிச்சேன். அக்கா எங்க இருக்கீங்க, எனக்கு பசங்களை காமிங்க அப்படின்னு. உடனே நான் எதுக்கு காமிக்கணும் அப்படின்னாங்க. நீ கல்யாணம் முடிச்சிட்ட எதுக்கு காமிக்கணும் அப்படின்னாங்க. சரி கல்யாணம் முடிச்சிட்டேன், நீங்க இல்ல போயிட்டீங்க கல்யாணம் முடிச்சேன் அப்படின்னு. சரி மெட்ராஸ் காட்டுன்ட்டாங்க. அங்கிருந்து 2000 அங்கிட்டு இந்த பொண்டாட்டி சொல்லாம மெட்ராஸ்க்கு வந்தேன். நான் வந்து உங்களுக்கு கேட்குறேன் எங்க இருக்கீங்க? அங்கவா இங்கேவான்னு. மெட்ராஸ் வந்ததே இல்லை எனக்கு. அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆயிருக்கேன். கிராமம் வர சொன்னாங்க. இங்க எங்கேயோ வர சொல்லி அன்னைக்கு தூங்க இடம் இல்ல. பக்கத்து ஊர்ல போய் படத்துக்கு மறுநாள் காலை உங்களை தேடுறேன். வாங்கலேன் ப்ளீஸ் வாங்கலேன் பாக்கணும்னு. மறுநாள் மத்தியானம் வந்துட்டு உங்க குழந்தைய காட்ட முடியாது. எது காட்டணும்? என்ன பண்ணிட்டு அலைய விட்டுட்டு அப்பயே 800 ரூபா கொடுத்துதாக்கா போனேன். சரி பரவாயில்ல, என் பசங்களுக்கு ட்ரெஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு போனேக்கா. பசங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருங்க, அடுத்த மாசம் இந்த பிள்ளைக்கு பர்த்டே வருது கொடுத்துருங்க. நீங்க சரி இவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க, விட்டுட்டு ஓடிட்டு கான்டாக்டே இல்ல, சீ போன் விட்டுருக்கலாமே, ஏன் இவ்வளவு தூரம் பாடுபடுறீங்க? பையன் மேல எனக்கு இஷ்டமே இல்லைங்க, வச்சுக்கிறட்டும். எனக்கு பொண்ணு தான்க்கா மெயின், கெட்டு போக கூடாதுங்கக்கா.
அவங்க அம்மா மாதிரி இந்த பிள்ளை கெட்டு போயிருங்க. என்ன சொல்றீங்க? அம்மா வந்து ஒரு பொண்ணை கெட்டு போற மாதிரி வளர்த்துவாங்களா? இல்லைங்க, அவங்க வளர்ப்பாங்க. ஏன்னு கேளுங்க, ஏன் அந்த பொண்ணு என்ன உங்க முன்னாள் மனைவி என்ன பண்ணுது? முதல் மனைவி 2 இப்ப ரெண்டு குழந்தை இருக்கு. சரி. இவ்வளவு அவங்க சொந்தம் எனக்கும். சரி. நான் கெட்டவன அம்மா இருக்காங்க, அம்மா சத்துணும் ஆயா இருக்காங்க. அங்க போய் விட்டு இருக்கலாம். இந்த நீ பார்த்து உன் மருமக 2 பேரம்பதி பச்சு கொண்டு அதுவும் செய்யல. அவ ஆசைப்பட நான் கட்டி கொடுத்தேன் அப்படின்னு நினைப்பிட்டு இருக்கும். அப்படியே நேரா பேசிட்டாங்க. யாரு? மாமியார். என் மகன் ஆசைப்பட்டா கட்டி கொடுத்து என்ன செய்ய போற? ஓ, அவங்களே தான் 2வது கல்யாணம் பண்ணி வச்சாங்களாமா? அப்படி போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணேக்கா. 2 பிள்ளைங்க வேணும், பிள்ளைங்களுக்கு அனுப்புங்க போயிருந்தேக்கா. கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்கேன். இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு உனக்கு நோய் இருக்கு. எய்ட்ஸ் இருக்குன்ட்டாங்க. கடைசியில மாமியாரு என்ன சொன்னாங்க? உனக்கு எய்ட்ஸ் இருக்கு, நோய் இருக்கு, அனுப்ப முடியாது. அப்படிலாம் அசிங்கப்படுத்தினாங்க. அது எப்படி அது வந்து ப்ரூவ் பண்ண முடியும்? அசிங்கப்படுத்தினாங்க. என்ன? அதையும் கொடுத்துட்டேன். பரவாயில்ல. எனக்கு போலீஸ் என்ன சொன்னாங்க ஸ்டேஷன்ல? போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த பிள்ளை 2 பிள்ளை ஆகி போச்சு, பாவம் அந்த நல்ல பையனா இருக்கான், சேர்ந்து வாழுங்க நாங்க. ஆனா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னுச்சு. அந்த பிள்ளையோட தாய் மாமா வந்து எங்க மாமா மேல கட்டிருக்காப்ல. சரி. அவரை போய் சொன்னேன், என்ன அனுப்பிவிடுங்க அப்படின்னு. அந்த அடிச்சாப்ல வந்து ஒழுங்கா போய் வாழு அப்படின்னு சொல்லி. சரி சரின்னு சொல்லிட்டு அடிச்சு மூஞ்சிங்களும் உடச்சு அனுப்பி விட்டாங்க. அங்க இருந்த சித்தா சாவுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நான் வந்துச்சுங்கக்கா. மறுநாள் காலையில் நான் வேலைக்கு போயிட்டேன். அம்மா இருக்கும் வேலைக்கு போயிட்டேன். அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இந்த பிள்ளை சொல்ல ஓடி அனுப்பிச்சு முன்னாடி தூக்கிட்டு. நார்மலா இப்படி போறவங்க குழந்தைகளை விட்டுட்டு போவாங்க. உங்க மனைவி குழந்தைகளை கூட்டிட்டு போயிருக்குது. எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் இந்த பிள்ளை தேடி மறுநாள் போனேன் வீட்டுக்கு. ஊர்ல ஆள்ல என் மாமியார் அப்படி கட்டில படுத்துக்கிட்டு அப்படித்தான் இருப்பா. பண்ற பண்ணிக்கொண்டுருச்சு. சரி, உங்களுக்கு வந்து இப்ப உங்க 2 குழந்தைகள்ல மகளை பார்க்கணுமா மகனை பார்க்கணும்? 2யும் பார்க்கணும்க்கா. 2யும் செல்லம்க்கா. கடைசியா அந்த குழந்தைகளை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது? என் பொண்ணை 2005 பார்த்தேன்க்கா. லாஸ்ட் 6 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா. பையனை வந்து 2 வருஷம் முதல்ல கேரத்துக்கு வந்திருந்தாங்க. இந்த பையனும் இந்த பிள்ளையும். அந்த பிள்ளையோட அம்மாச்சி இறந்து போச்சு, வந்தாங்க. நான் எதார்த்தம் பேருன்னு வந்தாங்க. பாப்பா தம்பின்னு கூப்பிட்டேன். வரதுக்குள்ள அந்த பிள்ளை கூப்பிட்டு போயிடுச்சு. எங்கிட்டு போச்சுன்னு தெரியல. பையனை காட்டவே இல்லை. அவ்வளவுதான். கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆகுது நீங்க பார்த்து. சொல்வதெல்லாம்